இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 11 இங்கிலீஷ் தி போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி பார்க்கலாம். இந்த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி எழுதினவங்க வந்து குஷ்வந்த் சிங். வாங்க இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போகலாம். My grandmother, like everybody's grandmother, was an old woman. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாட்டி மற்ற எல்லாருடைய பாட்டி மாதிரி தான், வயசானவங்கன்னு சொல்கிறாங்க. She has been old and wrinkled for the 20 years that I had known her. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில் அவங்க ரொம்ப வயசானவங்களா, முகத்துல எல்லாம் ரொம்ப சுருக்கமாக இருந்தாங்க. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. People, அதாவது பக்கத்தில் இருக்கிற அவங்கள பார்த்துருந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாட்டி ரொம்ப அழகாக இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த ஆத்தரால் நம்பவே முடியலையா. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. அவங்களுடைய கிராண்ட்ஃபாதருடைய ஃபோட்டோ ட்ராயிங் ரூமில் உள்ள மேண்டில் பீஸில் தொங்க விட்டுருக்காங்களாம். He wore a big turban and loose fitting clothes. அவங்க ஒரு பெரிய டர்பனும் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸும் வேர் பண்ணியிருந்தாங்களாம். His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அவங்கள பார்க்க எப்படி இருந்ததுன்னா, அவங்க பார்க்க ரொம்ப வயசானவங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தாடி இருக்கும்ல, அந்த தாடி அவங்களுடைய செஸ்ட் வரைக்கும் இருந்தது, அவ்வளோ லாங்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்க ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்களாம். He did not look the sort of person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட்ஃபாதரை பார்க்க சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு சில்ட்ரன் இந்த மாதிரி தெரியல, ஏன்னா அவங்கள பார்க்க ரொம்ப வயசானவங்களா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ வயசானவங்க சில்ட்ரன் இருக்கிறதுல நிறைய பேர பசங்க இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுதான். As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட்மதர் சின்ன வயசில், அதாவது யங்காக இருக்கும்போது ப்ரிட்டியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா, அது ஆல்மோஸ்ட் ரிவால்ட்டிங், அது அவங்களால நம்பவே முடியல, அன்பிலீவபிளாக இருந்துதான். She often told us of the games she used to play as a child. அவங்க சின்ன வயசில் என்னென்ன, அதாவது அவங்களுடைய பாட்டி இருக்காங்களோ, அவங்க சின்ன வயசில் என்னென்ன விளையாண்டாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு சொல்கிறாங்க ஆத்தருக்கு. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு அது வித்தியாசமாக இருந்துதான். She had always been short and fat and slightly bent. அவங்கள பார்க்க எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கட்டையாகவும் கொஞ்சம் ஃபேட்டாகவும் அண்ட் கூன் விழுந்திருந்த மாதிரி இருந்துதான். Her face was a criss-cross of wrinkles running from everywhere to everywhere. அவங்களுடைய ஃபேஸில் சுருக்கம் நிறையவே இருந்துதான். No, we were certain she had always been as we had known her. அவங்கள பார்த்த வரைக்கும், அந்த கிராண்ட்மாவை இந்த ஆத்தர் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா, old, so terribly old that she could not have grown old and had stayed at the same age for 20 years. ரொம்ப டெரிபிளி, ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்களாம். She could never have been pretty, but she always beautiful. அவங்க முகத்தில் பார்க்கும் போது அவங்க அவ்வளோவா ஒன்றும் அழகாக இல்லையா, அவங்க வயசானவங்கள, ஸோ விங்கிள் சுருக்கெல்லாம் இருக்கும்போது அவங்களை பார்க்க அழகாக இருக்கிறது, ஆனால் அவங்களோட கேரக்டர் வைஸ் அது ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருந்துதான். She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய கை வச்சு அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்களாம். அவங்க ஹாபிள்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் நடக்கிறாங்களாம், ஓகேவா. அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ராசரி. ராசரி மீன்ஸ் கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜபமாலை, அது வச்சு அவங்க நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய ஜபம் பண்ணுவாங்களாம். Her silver locks were scattered untidily over her pale,
puckered face and her lips constantly moved in inaudible prayer. அவங்களுடைய லிப்ஸ் இருக்குல்ல, அந்த லிப்ஸ் வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருக்குமா. இன்ஆடிபிள்னா முணுமுணுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காதது. ஓகேவா? இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரையா திட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து லிப்ஸ் மட்டும் அசையாக திட்டுறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காதுல, அதே மாதிரி அவங்களோட லிப்ஸ் வந்து ப்ரேயர்ஸ், இன்ஆடிபிள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காத அளவுக்கு ப்ரேயர்ஸ், அவங்களோட லிப்ஸ் அசைஞ்சிட்டே இருக்குமா, ப்ரேயர் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. ஆமாம், உண்மையிலேயே அவங்க அழகு தான். அவங்க அழகு மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கேரக்டராகவே சொல்கிறாங்க. அவங்க அழகு தான். எப்படி அழகுனா நம்ம வின்டர் லேண்ட்ஸ்கேப் இந்த மவுண்டெயின்ஸ் அந்த அளவுக்கு, அதே மாதிரி அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. அதுக்கு வந்து இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. அவங்களுடைய பாட்டியும் இந்த ஆத்தரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள நிறைய புரிதல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஒருத்தருக்குள்ள புரிதல் இருந்ததுன்னா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, ஆத்தரோட பேரண்ட்ஸ் வந்து எங்கள் கிராண்ட்மா கிட்டே விட்டுட்டு போயிருக்காங்க. எதனாலனா அவங்க வந்து 2 பேரும் சிட்டியில் போய் செட்டில் ஆகிட்டு வந்து பையனை கூட்டிகிட்டு போய்க்கலாம், இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு இவங்கள இந்த ஆத்தரை அவங்க கிராண்ட்மா கிட்டே விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க எப்பயுமே அவங்க கிராண்ட்மா கூட தான் இருக்காங்க. யார்? ஆத்தர், அதாவது குஷ்வந்த் சிங். She used to wake me up in the morning and get me ready for school. அவங்கள வந்து இந்த கிராண்ட்மா இருக்காங்களே, அவங்க வந்து ஆத்தரை காலையிலேயே இவங்கள எழுப்பி விட்டுருவாங்களாம். எதுக்கு? ஸ்கூலுக்கு. ஓகேவா? ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டு ரெடி பண்ணி விடுவாங்களாம். She said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me up in the hope and that I would listen and get to know it by heart. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பாத் பண்ணும்போதும் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க ட்ரெஸ் பண்ணும்போதும் மோனோட்டோனஸ்னால் போரிங் ஒரு மாதிரி. இப்போது நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து அந்த ப்ரேயர் இந்த ஆத்தருக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரேயர் சொல்லிகிட்டே பண்ணுறாங்களாம். I listened because I loved her voice but never bothered to learn it. அவங்க வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேரை வந்து நம்ம சொல்கிற ப்ரேயரை அவங்க கண்டிப்பாக கற்றுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து இந்த மாதிரி டெய்லியுமே அவங்களுடைய ஆத்தரை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது அந்த ப்ரேயர் சொல்கிறாங்களாம். ஆனால் இந்த ஆத்தர் வந்து அதை கேட்பாங்களாம். ஆனால் ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குமா, லவ்வபுளாக இருக்குமா. ஆனால் அவங்க வந்து என்றைக்குமே அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டது இல்லையா. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வுட்டன் இது இருக்கும்ல ஸ்லேட், சின்ன பசங்கன்னா நம்ம எழுதுவோம்ல அந்த மாதிரி வுட்டன் ஸ்லேட்டும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம அதில் எழுந்தோம்னா ஒரு ஒயிட் பேச்சஸ் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி பிளாஸ்டர் தான் பூசி கொடுப்பாங்களாம். வித் எல்லோ சாக் லிட்டில் இங்க் பாட் வித் ரெட் பென். நம்மளாம் பேக்கில் எடுத்துருப்போம். அவங்க வந்து அது ஒரு பண்டில் அவங்க பேரங்கிட்ட கொடுக்குறாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி வித் அ லிட்டில் பட்டர் அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட் வி வென்ட் டு ஸ்கூல். என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. ஓகேவா? காலை உணவு என்ன சாப்பிடுவாங்கன்னா ஸ்டேல் சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி இல்லை திக் சப்பாத்தி வித் கொஞ்சம் பட்டர் அண்ட் சுகர் வச்சு சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. She carried several steel chapatis with her for the village dogs. இந்த வீட்டில் 2 பேர் தானே இருக்காங்க. இதில் வந்து 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. யார்? கிராண்ட்மாவும் பேரனும், அதாவது நம்ம ஆத்தர். அவங்க 2 பேரும் தேவையான சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவாங்களே, அளவு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும்ல அதை வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்களாம். My grandmother always went to school with me because the school was attached to the temple. மோஸ்ட்டாக நம்மளுடைய கிராண்ட்மதர் எல்லாருமே ஒரு டிவைன் கடவுளுக்கு வந்து கொஞ்சம் அட்டாச்சாக கொஞ்சம் பக்தி ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இவங்களும் வந்து கிராண்ட்மதர் வந்து அந்த ஆத்தர் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஏன்னா அந்த ஸ்கூலும் டெம்பிளும் அட்டாச்சாக பக்கத்தில் இருக்குமா.
அப்போ அந்த கிராண்ட்மா வந்து டெம்பிளுக்கு போவாங்கல்ல, அதனால. The priest taught us the alphabet and the morning prayer. priest இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட்டும் மார்னிங் ப்ரேயரும் கற்று தருவாங்களாம். While the children sat in rows on either side of the veranda, singing the alphabet or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் ரோவில் உட்காந்து ப்ரேயர் அதெல்லாம் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கற்றுட்டு இருக்கும்போது இவங்களுடைய கிராண்ட்மதர் இருக்காங்களா, அவங்க உள்ளே உட்காந்து ஸ்கிரிப்சர்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்களாம். When we had both finished, we would walk back together. ரெண்டு பேரும் இவங்களுக்கு பேருந்து கிளாஸ் முடிச்சிட்ட அப்புறம் இவங்க அதை படித்து முடிச்சிட்ட அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போவாங்களாம். This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati. We threw to them. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து வெளியே கிளம்புவாங்களே, அப்போ வந்து இந்த டோர் வில்லேஜ் டாக்ஸுக்கு கொஞ்சம் சப்பாத்தி எடுத்துருப்பாங்களே, அந்த வில்லேஜ் டாக்ஸ்க்கெல்லாம் இது ரொட்டீனாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டாக் இருக்குன்னு வைங்களேன், அதில் கவு வச்சுக்கலாமே, அதுக்கு நம்ம வந்து டெய்லியுமே ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது கரெக்டாக அந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்துடலாம். அதே மாதிரி இந்த டாக்ஸ்க்கும் அந்த டெம்பிள் டோர் ஸ்டெப் டெம்பிள் வாசலில் வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்காக. அப்போ இவங்க அந்த சப்பாத்தியெல்லாம் போடுவாங்களே, போடும்போது நிறைய டாக்ஸ் இருக்கும், ஒரு டாக் இருக்காது, ரெண்டு டாக் இருக்காது. இப்போ ஒன்று சாப்பிட்டுச்சுன்னா இன்னும் அதை பார்த்து வரும்ல, அதே மாதிரி 4-3 டாக் வந்து குரோல்லாம் இழுத்து சண்டை போட்டுக்குமா. அதை சொல்கிறாங்க, எதுக்கு அந்த சப்பாத்தி இவங்க போடுறாங்களோ அந்த சப்பாத்திக்காக. When my parents were comfortably settled in the city, they sent for us. அவங்களுடைய ஆத்தரோடைய அம்மா அப்பா வந்து சிட்டியில் வேலை பார்த்து கொஞ்சம் செட்டில் ஆகலான்னு நினச்சாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க, ஓகேவா. அதனால இவங்க ரெண்டு பேரும் திருப்பி நம்ம சிட்டிக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. That was a turning point in our friendship. கிராண்ட்மாவுக்கும் ஆத்தருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுதான். Although we shared the same room, my grandmother no longer came to school with me. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்களா, ஒரே ரூமில் தான் எல்லாம் பண்ணுவாங்களா. அப்படி இருந்தாலுமே அவங்களுடைய கிராண்ட்மா வில்லேஜில் அவங்களுடைய கிராண்ட்மா தானே பேர் என்ன ஆத்தரை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே வந்து ஆத்தரை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கிராண்ட்மா இல்லை. I used to go to an English school in a motor bus. ஆத்தர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். எதில் மோட்டார் பஸ்ஸில் போகிறாங்களாம். அதனால கிராண்ட்மா வந்து கூட்டிகிட்டு போக முடியலை. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில் டாக்ஸ் இல்லையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட்மாவோட வெளியே வர மாட்டாங்களே. இப்போ போகிறதுல டெம்பிள் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, அதான் வெளியே வருவாங்க. நிறைய வில்லேஜ் டாக்ஸ்லாம் இருக்கும். அவங்களோட வீட்டு பக்கத்தில் டாக்ஸ் இல்லை போல். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பேரோஸ் இருக்கும்ல அதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க, ஓகேவா. அவங்களோட சிட்டி ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது கோர்ட்யார்டில் இருக்கிற ஸ்பேரோஸுக்கு. As the years rolled by, we saw less of each other. வருஷங்கள் கடந்து போகும் அப்படின்னு சொன்னாங்களா. as the years rolled by, அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பார்த்துக்கிறது கூட இல்லையா. For some time she continued to wake me up and get me ready for school. எப்பயாவது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராண்ட்மா வந்து ஆத்தரை எழுப்பி விட்டு ரெடி பண்ணுவாங்களாம் ஸ்கூலுக்கு. When I came back, she would ask me what the teacher had taught me. என்ன சொல்கிறாங்கன்னா, கிராண்ட்மா வந்து அவங்களுடைய பேரை, அதாவது ஆத்தர்கிட்ட இன்னைக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் நடத்துனாங்கப்பா அப்படின்னு கேட்பாங்களாம். I will tell her English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, the world being round, etc. This made her unhappy. அவங்க வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸில் பேசுவாங்க, ஏன்னா இங்கிலீஷ் மீடியமில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து நிறைய திங்ஸ் கேதர் பண்ணுவாங்களே. அவங்க இங்கிலீஷ் மீடியம்லேயே ஃபுல்லாக இங்கிலீஷ்லேருந்து சொல்லி தருவாங்க, அது இங்கிலீஷ் ஸ்கூலில். அதனால கிராண்ட்மா கேட்கும்போது அப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, நான் வந்து இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் படித்தேன், நியூட்டன்ஸ் லா படித்தேன் அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொல்லும் போது கிராண்ட்மா வந்து கொஞ்சம் சேட் ஆகிடுவாங்களாம். She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா, என்னென்னா இங்கிலீஷ் ஸ்கூலில் நம்ம பேரனுக்கு அப்படின்னா சொல்லி தந்துட போகிறாங்க, நம்மளுடைய பேர் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி கற்றுக்கலையே, நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி அவங்க இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்களாம், ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணுறாங்களாம்.
One day I announced that we were being given music lessons. அவங்க வந்து சொல்கிறாங்களாம், ஆச்சி இந்த மாதிரி எனக்கு வந்து எங்களுடைய ஸ்கூலில் நிறைய மியூசிக் லெசன்ஸ் எல்லாம் கற்றுத்தராங்க, நானும் இது மாதிரி மியூசிக் கிளாஸ் போக போகிறேன், என்னோடய ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். She said nothing, but her silence meant disapproval. She rarely talked to me after that. என்னென்னா அது வந்து அவங்களுக்கு பதில் சொல்லலையா. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நம்ம அமைதியாகிடுவோம்ல, அதே மாதிரி அவங்க அமைதியாக இருக்காங்களா, அந்த அமைதியே தெரிஞ்சு தான் அவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறதே விருப்பம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக, ரொம்ப அவ்வளோவா பேசிக்கிறதே இல்லையா, எப்பயாவது தான் பேசிப்பாங்களாம். இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டடாக இருக்கும் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல்.